விஜய் போட்ட அந்த ஒரு ஃபோன் கால் ஆடிப்போன அரசியல் களம். பெரம்பூர், திருச்சி. விஜய்க்கு செக் வைக்கிற அந்த 3 முக்கிய நபர்கள் யார்? முழுசா கேளுங்க, தல சுத்திடும். தமிழக தேர்தல் களம் உச்சக்கட்டத்துல இருக்கு. ஆனா தவக தலைவர் விஜய் அவர் போட்டியிடுற தொகுதிகள்ல கூட பிரச்சாரம் செய்ய முடியாம தவிச்சிட்டு இருக்காரு. பல பிளான்கள் திடீர்னு ரத்து செய்யப்படுது. ஏன் இந்த ரத்து? இது கட்சி நிர்வாகிகளுக்கே தெரியல. ஆனா விஜய சுத்தி இருக்கிற அந்த நிழல் போல இருக்கிற 3 நபர்களுக்கு மட்டும்தான் உண்மை தெரியுமாம். அவங்க எதையோ மறைக்கிறதா ஒரு தகவல் கசிஞ்சிருக்கு. விஜய் இப்போ அப்செட்ல இருக்காரு. உங்க தொகுதிகளுக்கு வர முடியல, மன்னிச்சிடுங்கன்னு பொறுப்பாளர்கள் கிட்ட வருத்தப்பட்டிருக்காரு. அது மட்டும் இல்ல, பூத் கமிட்டி மற்றும் வாக்கு எண்ணிக்கையில ஆளும் கட்சி தரப்பு பயங்கரமா ஸ்கெட்ச் போடுறதா ஒரு எச்சரிக்கையும் கொடுத்திருக்காரு. குறிப்பா சென்னை, பெரம்பூர் மற்றும் திருச்சி மேற்கு தொகுதிகள்ல நிலவரம் இப்போ ரொம்பவே சீரியஸா போயிட்டு இருக்கு. உடனே விஜய் என்ன பண்ணாரு தெரியுமா? வீட்டுக்கு போனதும் நேரா ஆதவ் அர்ஜுனாவுக்கு ஒரு ஃபோன். அந்த 2 தொகுதிகள்லையும் கடைசி நிமிஷ நிலவரம் என்ன, உடனே சர்வே எடுத்து ரிப்போர்ட் அனுப்புங்கன்னு அதிரடி உத்தரவு போட்டிருக்காரு. அந்த 3 ரகசிய நபர்கள் யாருன்னு தெரியாமலும் ஆளும் கட்சியின் அதிகார பலத்தை மீறியும் விஜய் எப்படி ஜெயிக்க போறாரு? இதுதான் இப்போ காலிவுட் டு கோட்டை வரைக்கும் ஹாட் டாக். அந்த 3 மர்ம நபர்கள் விஜய்க்கு விசுவாசமானவங்களா இல்ல ஆளும் கட்சியின் ஸ்லீப்பர் செல்ஸா? ஒரு நடிகரா இல்லாம இப்போ ஒரு முழு நேர அரசியல்வாதியா விஜய் சந்திக்கிற முதல் அக்னி பரீட்சை இதுதான். ஆதவ் அர்ஜுனா கொடுக்க போற அந்த சர்வே ரிப்போர்ட் தான் விஜயோட அடுத்த மூவ் என்னன்னு தீர்மானிக்க போகுது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? விஜய் இந்த 2 தொகுதிகள்லையும் ஜெயிப்பாரா? அந்த 3 நபர்கள் யாரா இருக்கும்? உங்க கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க. அதனால தான் சொல்றேன், விஜய் போட்ட அந்த ஒரு ஃபோன் கால்